தமிழ்நாடு அரசு 2026ஆம் ஆண்டுக்கான பொது விடுமுறையை அறிவித்துள்ளது. அதன்படி இந்த ஆண்டு மொத்தம் 24 நாட்கள் பொது விடுமுறை. ஜனவரி 1ஆம் தேதி வியாழக்கிழமை புத்தாண்டு விடுமுறையும், ஜனவரி 15 வியாழக்கிழமை பொங்கல் விடுமுறையும், ஜனவரி 16 வெள்ளிக்கிழமை திருவள்ளுவர் தினமும், ஜனவரி 17 சனிக்கிழமை உழவர் தினமும், ஜனவரி 26 திங்கட்கிழமை குடியரசு தினமும், பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தைப்பூசமும், மார்ச் 19ஆம் தேதி வியாழக்கிழமை தெலுங்கு வருடப்பிறப்பும், மார்ச் 21ஆம் தேதி சனிக்கிழமை ரம்ஜான் பண்டிகையும், மார்ச் 31 செவ்வாய்க்கிழமை மகாவீர் ஜெயந்தியும், ஏப்ரல் 1ஆம் தேதி வங்கிக்கான இறுதி ஆண்டு கணக்கு முடிவு. இது வங்கி மற்றும் கூட்டுறவு வங்கிகளுக்கு மட்டுமே இந்த லீவு பொருந்தும். ஏப்ரல் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே புனித வெள்ளி. ஏப்ரல் 14 செவ்வாய்க்கிழமை தமிழ் வருட பிறப்பு. மே மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மே தினம், உழைப்பார் தினம். மே 28 வியாழக்கிழமை பக்ரீத் பண்டிகை. ஜூன் 26 வெள்ளிக்கிழமை முகரம் பண்டிகை. ஜூலை மாதம் அரசு விடுமுறை கிடையாது. 15 சனிக்கிழமை சுதந்திர தினம். ஆகஸ்ட் 26 புதன்கிழமை மிலாடி நபி. செப்டம்பர் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கிருஷ்ண ஜெயந்தி. செப்டம்பர் 14ஆம் தேதி திங்கட்கிழமை விநாயகர் சதுர்த்தி. அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி வெள்ளிக்கிழமை. அக்டோபர் 19ஆம் தேதி திங்கட்கிழமை ஆயுத பூஜை. அக்டோபர் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை விஜயதசமி. நவம்பர் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தீபாவளி பண்டிகை. தீபாவளி பண்டிகை ஞாயிற்றுக்கிழமை வந்ததால் ஒரு நாள் லீவு போச்சே என்று மாணவர்களுக்கு வருத்தம். டிசம்பர் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கிறிஸ்துமஸ் பண்டிகை. இப்படி வருடத்தில் 24 நாட்கள் அரசு பொது விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட இதில் வேலை நாட்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு இந்த வருடத்தில் 242 நாட்கள் வேலை நாட்கள். அதுபோல் விடுமுறை நாட்களாக கிட்டத்தட்ட 128 நாட்கள் விடுமுறை கிடைக்கிறது. இதையடுத்து தீபாவளிக்கு விடுமுறை போச்சு. ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமை தீபாவளி பண்டிகை என்பதால் அன்றைய தினம் கிடைக்கக்கூடிய விடுமுறை ஞாயிற்றுக்கிழமையோடு போச்சு. இப்படி அரசு விடுமுறை தினங்களை தலைமைச் செயலாளர் என் முருகானந்தம் வெளியிட்டுள்ளார். தமிழக அரசு 2026ஆம் ஆண்டுக்கான விடுமுறையை அறிவித்தது போல் மத்திய அரசும் 2026ஆம் ஆண்டுக்கான விடுமுறையை அறிவித்துள்ளது. அதன்படி ஜனவரி 26ஆம் தேதி திங்கட்கிழமை குடியரசு தினம் விடுமுறை. மார்ச் 4ஆம் தேதி புதன்கிழமை ஹோலி பண்டிகை. மார்ச் 21ஆம் தேதி சனிக்கிழமை ரம்ஜான் பண்டிகை. மார்ச் 26ஆம் தேதி வியாழக்கிழமை ராம நவமி. மார்ச் 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மகாவீர் ஜெயந்தி. ஏப்ரல் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனித வெள்ளி. மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புத்த பூர்ணிமா. மே 27ஆம் தேதி புதன்கிழமை பக்ரீத் பண்டிகை. ஜூன் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முகரம். ஆகஸ்ட் 15ஆம் தேதி சனிக்கிழமை இண்டிபெண்டன்ஸ் டே. ஆகஸ்ட் 26ஆம் தேதி புதன்கிழமை மிலாடி நபி. செப்டம்பர் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஜென்மாஷ்டமி. அக்டோபர் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மகாத்மா காந்தி ஜெயந்தி. அக்டோபர் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தசரா பண்டிகை. நவம்பர் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தீபாவளி பண்டிகை. நவம்பர் 24ஆம் தேதி குருநானக் பண்டிகை செவ்வாய்க்கிழமை. டிசம்பர் 25 வெள்ளிக்கிழமை கிறிஸ்துமஸ் பண்டிகை என மத்திய அரசு 2026ஆம் ஆண்டுக்கான மொத்தம் பொது விடுமுறையாக 17 தினங்கள் அறிவித்துள்ளது. இது மாநில அரசை விட 7 தினங்கள்
குறைவு. மாநில அரசோ 24 தினங்கள் விடுமுறையை அறிவித்துள்ளது.